முதல்ல நம்ம கார்டை ஸ்டஃபில் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பௌர்ணமியில் எனர்ஜி பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம கார்டில் நம்ம இன்றைக்கி ரீடிங் பண்ணலாமான்னு கேட்டாச்சு. அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம இன்றைக்கி ரீடிங் பார்க்க போகிறோம். பௌர்ணமி ரீடிங் நம்மளுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். நம்மளுக்கு என்ன கைடன்ஸ் தேவை, என்ன மெசேஜ் நமக்கு இன்றைக்கி தெரியணும் அப்படிங்கிறத கேட்கலாம். நமக்கு இன்றைக்கி வந்திருக்கிறதுல முதல் கார்டே பார்த்திங்கன்னா முதல் நாணயம். ரொம்ப பாசிட்டிவான கார்டு தான். நம்ம நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே பாருங்கள். முதல் நாணயம் இந்த கார்டு எப்போவுமே ரொம்ப பாசிட்டிவ் தான். நம்ம ஏதோ ஒரு விஷயம் நினச்சி கேட்டிருக்கோம், இது செய்யலாமா, நான் இன்னையிலேருந்து தொடங்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறதுக்கு இந்த கார்டில் என்ன சொல்கிறாங்க, இந்த கார்டு மூலயமா என்ன சொல்கிறாங்க இந்த பிரபஞ்சம் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம், அதில் உங்களுக்கு நல்ல வருமானம் உண்டு, நல்ல லாபம் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அடுத்த கார்டு பார்த்திங்கன்னா இந்த ஹெர்மட் கொடுத்துருக்காங்க, துறவி அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த துறவிங்கிற கார்டு நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த செயல் நீங்கள் செஞ்சாலும் அதில் ஒரு தனித்துவம் இருக்கணும், உங்களுக்குன்னு ஒரு தனி வழி இருக்கணும், நீங்கள் ஒரு செலக்ட் பண்ண பாதை சரியான வழியில் இருக்கணும், அதை வழி நடத்துறதுக்கு உங்களுக்கு லைட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கையில், அவங்க கூட துணையாக வருவாங்க. அடுத்த கார்டு பார்த்திங்கன்னா 4 நாணயங்கள். 4 நாணயங்கள்ன்ற கார்டு வந்திருக்கு. இது அப்படியே உங்களுக்கு நல்ல வருமானம் வருது அப்படின்னா அதை நீங்கள் கொஞ்சம் சிக்கனமாக வச்சு நல்ல வீடு, மனை, வாகனம் எல்லாமே வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கும். எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இது நல்ல ஒரு பாருங்கள், நாணயங்களை எப்படி இறுக்கமாக பிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. கொஞ்சம் கஞ்சத்தனமாகவும் இருப்பீங்க. அதே நேரத்தில் அந்த கஞ்சத்தனம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு தன பெருக்கத்தை தான் கொடுக்குமே தவிர குறையாது. நல்ல கார்டு தாங்க, பாசிட்டிவான கார்டு. இன்றைக்கி நம்ம பௌர்ணமி ரீடிங்கில் முதல்ல கார்டு எடுத்திருக்கோம். இந்த கார்டு எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ யூனிவர்ஸ். தேங்க்யூ.